விஜய் எப்படியாவது ஜனநாயகம் படத்து மூலமா ப்ரெஷர் கொடுத்து ஆளை கொண்டாந்துருங்க, இல்ல சிபிஐ விசாரணைக்கு வரும்போதும் வச்சு செஞ்சு ஆளை கொண்டாந்து நம்ம பக்கம் சேர்த்துருங்க அப்படி. விஜய் அவர்கள் சிபிஐ என்கொயரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது, இது கரெக்டா? இருக்கலாம். 12ஆம் தேதி முடிக்கிற வரைக்கும், முடிச்ச பிறகுதான் தெரியும். விஜய் என்ன தேச துரோக படம் எடுத்துட்டாரா? ராணுவத்தை வச்சு தானே படம் எடுத்திருக்காரு. ராணுவத்தை சிறப்பிச்சு தானே படம் எடுத்திருப்பாரு. அதை விட்டுட்டு தேச துரோக படம் எடுத்துட்டாரா விஜய்? இப்போ அமித்ஷா கண்டிப்பா இது விஜயை மிரட்டுவார் இந்த சிபிஐ மூலமா. கண்டிப்பா. அப்புறம் என்ன, அப்புறம் மிரட்டுறதுக்கு தானே அது, வேற எதுக்கு? எதுக்கு ஆதவருக்கு அப்படியே கோர்த்து விட்டுருக்காப்ல? ஆதவருக்கு முசியானது போய் சோழியை முடிக்கிறது தானே. காங்கிரஸ் சேர்ந்தா விஜய்க்கு சங்கு தான் சிபிஐ தான், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய அமித்ஷா வந்து சரியான சங்க ஊதி விட்டுருவாரு. ஒத்துழைப்பு தரல விஜய் அப்படின்னா ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா. பீகார்ல உடனே கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு உட்கார வச்சு விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் முதல்வர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. யாரா இருந்தா அமித்ஷாவோட அடிமை தானே இருக்க போறான். யாரா இருந்தானே, அது விஜயா இருந்தானே, பிஜேபி காரனா இருந்தானே, அல்ல எடப்பாடி. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஜனநாயகம் படம் வந்து வெளியாவதற்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துருக்கிறது இது மத்திய அரசு. தொடர்ந்து அவர் பெரிய அளவில் மத்திய அரசையும் மோடியையும் விமர்சிக்கலாலும் கூட ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை கொடுக்கலாமா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வந்து ட்ராமா பண்ணுறாங்களா இல்லை நம்மளை எல்லாரும் இழிச்சவா நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு என்னமோ யூஎஸ் சர்டிஃபிகேட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கிடச்சிருந்தான் நினைக்கிறேன். நான் யூஎஸ் சர்டிஃபிகேட் தர்றதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. திரும்பவும் நான் அப்பீலுக்கு போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறதா இன்னைக்கு நீதியரசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீதியரசர் வந்து இன்னைக்கு தலைமை நீதிபதிகிட்ட கேஸ் இன்னைக்கு மதியம் எடுக்கிறாங்க போல தெரியுது. அவர் என்ன உத்தரவிட போறார் என்று தெரியல. நீ யூஏ சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாலும் விடலாம். நீ கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தால அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாலும் விடலாம். இது வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி விளையாட்டுட்டு இருக்காங்க. அதாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது எல்லாமே கூட்டணியும் அரசியல் கணக்காத்தான் தெரியுது. 3 கணக்கு இதுல நான் பாக்குறேன். 2 கணக்கு பிஜேபி, ஒரு கணக்கு காங்கிரஸ். 3 கணக்கு வந்து, ஒரு கணக்கு என்னன்னா பிஜேபியிலே ஒரு சிலர் விஜய் வந்து தனியா நின்னா தான் கிறிஸ்தவ முஸ்லீம் தலித் வாக்குகளை வந்து பிரிக்க முடியும் திமுக இருந்து. அது பிரிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எனவே அவர் தனித்தே நிக்கட்டும் என்று ஒரு சில பிஜேபி தலைவர்கள் நினைக்கிறாங்க. ஒரு சில பிஜேபி தலைவர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ அவனுக்கு 5% இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே ஏடிஎம்கே 20%, தேமுதிக 3%, 23%, பிஜேபி 18%, என்டிஏ கூட்டணி 18%, 41% ஆச்சு. நீங்க விஜய் வந்தா ஒரு 5% அப்படின்னா 45%, 47% ஈக்குவல் டு டிஎம்கே ஆயிடுறோம். எனவே விஜய் எப்படியாவது ஜனநாயகம் படத்து மூலமா ப்ரெஷர் கொடுத்து ஆளை கொண்டாந்துருங்க, இல்ல சிபிஐ விசாரணைக்கு வரும்போதும் வச்சு செஞ்சு ஆளை கொண்டாந்து நம்ம பக்கம் சேர்த்துருங்க அப்படின்ற 2 லைன் ஆஃப் திங்கிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2 லைன் ஆஃப் திங்கிங்ல எது ஜெயிக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, பிஜேபி அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு காரணம் காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு பண்ற சப்போர்ட். அப்ப காங்கிரஸ் வந்து திமுக இருந்து கழட்டி விடணும்னு பிஜேபி ரொம்ப ஆர்வத்தோட இருக்கு. திமுக கூட்டில இருந்து காங்கிரஸ் கழட்டி விடணும்னு. அதுக்கு காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வந்து அமித்ஷாவின் குரலாக, மோடியின் குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்ல இருந்து நம்ம தனியா போகணும், டிவிகேவோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிஜேபிக்கு வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது அவன் வந்து டிவிகே பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சைடு சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது, சேர்ந்தா சேர்ந்துட்டு போட்டோம், ஆனா திமுகவோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க.
எனவே இந்த 3 வகையான ஆசபாசங்கள் ஜனநாயகன் படத்தை வந்து சீரழிக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஒரு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 3 பேரில் ஒருத்தர், நான் 3 பேரை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதனால் அதை தள்ளி வைக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலே கொடுக்கலாம். ஒருத்தர் சொன்னாருன்னா அது என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன அப்ஜெக்ஷனோ அந்த அப்ஜெக்ஷனை சரி பண்ணா கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தர் சொன்னா கொடுக்க கூடாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு போர்டு மெம்பர், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு எதுக்கு அதை தடை பண்ணணும்? இப்ப அது வந்து அரசியல் காரணங்கள் இல்லாம அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தடை பண்றதுக்கான காரணங்களே கிடையாது. கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த படத்தை கொடுங்க, வெளியிடலாம், நீங்கள் தடையில்லா சான்று கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கொடுக்கறத விட்டுட்டு ஒரு சென்சார் போர்டு மீண்டும் அப்பீல் போகிறதுக்கான காரணம் வந்து அரசியல் தான், வேற எதுவும் இருக்க முடியாதுல்ல? வேற என்ன இருக்கு? என்னங்க, காஷ்மீர் ஃபைல்ஸை விட்ட இதே நாடு, கேரளா ஃபைல்ஸை விட்ட இதே சென்சார் போர்டு, ஒருத்தன் வந்து அலலியா பாபுன்னு சொல்லி அருவாள் எடுத்து வெட்டுவன்றான், அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு படங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சென்சார் போர்டு விஜய் என்ன தேச துரோக படம் எடுத்துட்டாரா? ராணுவத்தை வச்சு தானே படம் எடுத்திருக்காரு, ராணுவத்தை சிறப்பிச்சு தானே படம் எடுத்திருப்பாரு. அதை விட்டுட்டு தேச துரோக படம் எடுத்துட்டாரா விஜய்? அவருக்கு நீங்க இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, தேவையில்லை. உள்துறையில ஒப்பீனியன் வாங்கினலாம் சொல்றாங்களே சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? தெரியல, வாங்கியிருக்கலாம். அவங்க பிஜேபியோட தொடர்பு உள்ளவங்க தானே, அதனால உள்துறையிட்ட ஒப்பீனியன் வாங்கி கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறமும் இந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ இருக்கு, படிந்து வரலையோ அப்படின்னு மாதிரி இருக்கு. இல்ல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம், பிஜேபி உனக்கு எதிரானவர்கள் நீ காமிச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை ஏமாத்தி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுக்குறாங்களா என்னமோ தெரியல. இப்போ 12ஆம் தேதி சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க, டெல்லிக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் 12ஆம் தேதி நீ வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷரில் இருக்கார். படம் ரிலீஸ் ஆகலை. இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன மாதிரியாக ஒரு சிபிஐ விசாரணை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசாரணை ஆல்ரெடி மற்ற அசோசியேட்ஸ், இவருடைய அசோசியேட்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்டாங்கல்ல, அப்போ கிராஸ் கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யும். இவர் தானே அதுக்கு காரணம். இப்போ ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு காரணமே முதல் காரணம் இவர் தான். அப்போ இவர் விசாரிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. அதனால ஏன் லேட்டாக போனீங்க, இந்த மாதிரி ஏன் வந்து 8:45 வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போனீங்க, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போனீங்க கேட்பான். அடுத்து வந்து கூட்டம் ஆல்ரெடி 27,000 பேர் இருக்கான், நீ எதுக்கு 10,000 பேரை கூட்டிட்டு போனேன்னு கேட்பான். 50 மீட்டருக்கு முன்னாலே நிற்க சொன்னாங்க போலீஸ், ஏன் நிற்கல? அப்போ நிற்க வேணாம், போ, பஸ் எடுத்துட்டு உள்ள போன்னு சொன்னது யாருன்னு கேட்பான். ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எங்க இருந்து எடுத்த, எத்தனை கேமரா வச்சு எடுத்த, ட்ரோன் கேமரா எத்தனை, உள்ள எத்தனை கேமரா எடுத்த, ஒழுங்கா எல்லா கேமரா கொடுத்தியான்னு கேட்பான். உன் கண்ணு முன்னாலே செத்து விழுந்தப்ப ஏன்ப்பா இறங்கி ஓடுனேன்னு கேட்பான். 30 பேர் செத்தாங்கன்னு சொன்னீங்களே, ஏன்ப்பா நீ ஆஸ்பத்திரி வராம நீ வீட்டுக்கு ஓடுனேன்னு கேட்பான். சரிப்பா, எல்லாம் ஓடிட்ட. ஓடினவனுக்கு எல்லாம் வந்து சிபிஐ கேஸ் போட்ட பிறகு, சிபிஐட்ட வழக்கு போன பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு 20 லட்சம் கொடுத்து சாட்சியை ஏன்பா கலைச்சேன்னு கேட்பான். இத்தனைக்கும் பதில் சொல்லணும். இப்போ சிக்கலில் மாட்டிக்க வர விஜய். சிக்கல்ல மாற்றாரோ இல்லையா, பதில் சொல்லி ஆகணும். சிக்கல்ல மாட்டாததும் அமித்ஷாவுடைய பார்வை, அமித்ஷாவுடைய அருள். இப்போ அமித்ஷா கண்டிப்பாக இது விஜயை மிரட்டுவார் இந்த சிபிஐ மூலமா. கண்டிப்பா. அப்புறம் என்ன, அப்புறம் மிரட்டுறதுக்கு தானே அது, வேற எதுக்கு? எதுக்கு ஆதவர் அப்படி கோர்த்து விட்டுருக்காப்ல, ஆதவர் தான் புஷி ஆனது போய் சோழி முடிக்கிறதுக்கு தானே, விஜய் சோழி முடிக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு சார்? ஒரு மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி வந்து உருவாகி தேர்தலை சந்திக்கும் பொழுது, ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று உருவானதால் தான். இப்போ மீண்டும் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒன்று உருவாகும்போது அது மீண்டும் அதே ஆளுங்கட்சியே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆளுங்கட்சி தான் ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே தேர்ட் ஃப்ரண்டாக இருக்கு, இங்கே 5 ஃப்ரண்ட் இருக்குங்க. இல்லை ஒரு வலுவான ஒரு கூட்டணியா? ஏன்னா அங்கே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. பிஜேபி தனியாக நிற்கும், ஏடிஎம்கே தனியாக நிற்கும். பிஜேபி அண்ணாமலை சிஎம் கேண்டு, ஆமாம் அண்ணாமலை சிஎம் கேண்டுன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏடிஎம்கே தனியாக நிற்கும். ஏடிஎம்கே வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே தனியாக நிற்கும். காங்கிரஸ் தனியாக நின்று அவங்க ஒரு 50 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க. காங்கிரஸ் தனியாக நின்று 50 சீட்டு ஜெயிச்சு 50 சீட்டு எம்எல்ஏல வச்ச பிறகு கூட்டணி ஆட்சி வேணும்னு டிமாண்ட் பண்ண போகிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி தலைமையில்.
ஸோ அவங்க ஒரு தனி அணியா 50 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு பலமுள்ளவங்களா இருக்காங்க. 50 சீட் எம்எல்ஏ தனியாவே ஜெயிக்க போறாங்க காங்கிரஸ். அதையும் நம்ம பார்க்க போறோம். அது அடுத்து வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே எல்லாமே ராகுல் காந்திட்ட எல்லாம் சொல்லியாச்சு. ராகுல் காந்தி அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அதனாலதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜயும் காங்கிரஸ் சேர்ந்தா விஜய்க்கு சங்கு தான் சிபிஐல, வேற ஒன்றும் கிடையாது. அமித்ஷா வந்து சரியான சங்க ஊதி விட்டுருவாரு. இவங்க வந்து எப்படி வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த பிறகு விஜய் வந்து நான் காங்கிரஸோட சேர மாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா சேர்ந்தா அவர் சங்கு ஊதிடுவாரு. கடைசியில காங்கிரஸ் தனியா நிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தனியா நின்று 50 சீட்டு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு கூட்டணி ஆட்சியில திமுக கூட வருவாங்க அப்புறமேல. இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒத்துழைப்பு தரல விஜய் அப்படின்னா ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா. பீகார்ல உடனே கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு உட்கார வச்சு விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப மிரட்டப்படுவார் விஜய். கேஜ்ரிவாலே வச்சாங்க, விஜய் வைக்க மாட்டாங்களா? விஜய் வைக்க கூடாதா? இவரு சிசோடியா வச்சாங்க, செந்தில் பாலாஜி வச்சாங்க, ஹேமந்த் சோரனை வச்சாங்க. இப்ப வெனிசுலா அதிபரை தூக்கி ட்ரம்ப் தூக்கிட்டு போயிட்டாரு. யாருனாலும் தூக்கலாம்னு ஆகி போச்சு. இப்ப நீங்க என்ன விஜய் நாப்புல என்ன பெரியதா? கூட்டு போய் விசாரிக்க வேண்டியது. விசாரணையில ஒழுங்கா சொல்லலைன்னு சொன்னோம்னா தீகார் ஜெயில உட்காருப்பா, கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து சொல்லுப்பான்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணிக்கு ஒத்து வரல. நாங்க திமுகவோட திமுகவோட தனியா ஒண்ணு தனியா இல்ல எங்களோட கூட்டணி சேரு, இந்த காங்கிரஸோட கூட்டணி சேருன்னு சொன்னீங்கன்னா உன்னை சோழிய முடிச்சு சிபிஐ கேஸ்ல குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அப்படின்னு விரட்டிடுவாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில ஞான சூன்யங்கள்லாம் வந்து விஜயோட போய் சேர்ந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு. அது திமுக கூட்டணி விட்டு வெளியே போகுது. கடைசியில் அங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, தனியா நிக்க போறாங்க. 40 எம்பிக்களை வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியா பாராளுமன்றத்துல திமுக இருக்கு. இந்த நிலையில எப்படி காங்கிரஸ் வந்து தனியா நிக்கிறதுக்கு பிளான் பண்றோம்? ஏன்னா இவங்களுடைய உதவி இல்லாம பாராளுமன்றத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழலைக்கு மிக வலிமையா இருக்குது திமுக. இப்ப நாப்புல என்ன பண்ண போறாங்க? இப்ப நாப்புல ராகுல் காந்தியால என்ன பண்ண முடிஞ்சது? எல்லாத்தையும் எதிர்த்து பேசதான் முடியுது. அது எப்பயும் பேசலாம், அப்பயும் பேசலாம். ராகுல் காந்திட்டு போய் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொஜெக்ஷன் தெரியுமா? 2029 ஒன்லி இளம் தலைவர்கள் தான் இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின், ராகுல் காந்தி, இது விஜய், அப்புறம் வந்து சீமான், அப்புறம் வந்து அண்ணாமலை, அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ், இந்த மாதிரி இளம் தலைவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ராகுல் காந்திக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா விஜய் கிட்ட அதிகமான வெயிட்டேஜ். உங்க 2 பேரும் சேர்ந்தா அதிகமான வெயிட்டேஜ் நீங்க 2 பேரும் தான் நம்ம ஜெயிக்க முடியும், உதய் கீழே போயிடுவாரு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனை போய் ராகுல் காந்தியிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்து ராகுல் காந்தியை நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வச்சு இந்த வட்டம் தனியா நிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. தனியா நின்னா ஜெயிப்பாங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தனியா நின்னா ஒரு 50 சீட் வாங்கிடுவாங்க. ஒரு 50 சீட் வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியில ஜாயின் பண்ணணும்ல. இப்ப கூட்டணி ஆட்சியில ஜாயின் பண்ணா ஒரு 50 சீட்டாவது எம்எல்ஏ இருந்தா தானே நீங்க வந்து கூட்டணி ஆட்சியில் கேட்க முடியும். 50 சீட்டு கூட இல்லைன்னா எப்படி கூட்டணி ஆட்சி கேட்பீங்க? குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு 20-30 சீட்டாவது இருந்தா தானே நீங்க கூட்டணி ஆட்சியில கேட்க முடியும். உங்க 30 சீட் இருந்தா தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்ன்ற சூழல் இருந்தா தானே உங்க கூட்டணி ஆட்சியில ஜாயின் பண்ண முடியும். அப்ப கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தனியா நின்று தானே 30 சீட்டு வாங்கணும். இப்போ இவ்வளோ பெரிய 2 மிகப்பெரிய கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா? அதுதான் இப்போ கேள்வி. அந்த தவறை வந்து காங்கிரஸ் செய்யுமா? அது அவங்களுடைய ரிஸ்க்குங்க. அவங்க செஞ்சு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நீங்க கொடுத்தானே ஆகணும். இப்போ 50 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ், நீங்க கொடுத்தானே ஆகணும். 50 சீட் ஜெயிக்கலைன்னா நீங்க உள்ளதும் போச்சுடான்னு காலி பண்ணிடுவீங்க மொத்தமா. நான் என்ன கேட்குறேன், இந்த கூட்டணி ஆட்சின்னு கேட்குற எல்லாருமே தனிச்சு நின்று இவங்களால எம்எல்ஏ ஆக முடியுமான்றத முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். தனிச்சு நின்று எம்எல்ஏ ஆக முடியாதவன்லாம் கூட்டணி ஆட்சி கேட்டான்னா அது உண்மையிலேயே அதை விட முட்டாள்தனம் வேற இல்லை. இன்னைக்கு தனிச்சு நின்று எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னா 2 கட்சியால மட்டும்தான் முடியும். ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. வேற எந்த கட்சியாலையும் தனித்து நின்று ஒரு தொகுதியில 40% ஓட்டு வாங்க முடியாது. விஜய் அவர்கள் சிபிஐ என்கொயரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது, இது கரெக்டா? இருக்கலாம். 12ஆம் தேதி முடிக்கிற வரைக்கும், முடிச்ச பிறகுதான் தெரியும் என்னன்னு.
மேபி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகிறத பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நீதிபதி உத்தரவு போட்டாருன்னா இன்னைக்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னா 12ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச பிறகு அமித்ஷா பார்த்து என்ன வழி காட்டுறாரோ அந்த வழியின்படி நடக்கலாம். அந்த வழியின்படி அவர் ஒன்று தனித்து நிற்கணும், இல்லைன்னா வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நிற்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி சேர்றது தான். ஏன்னா எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. திடீர்னு போகிற வழியில் கழட்டி விட்டு போனாலும் போயிடுவார் எடப்பாடி. ஆமாம், அதனால விஜய் கூட்டணி உள்ள கொண்டாந்தா தான் நம்ம கூட்டணியை வந்து ஜெயிச்சாலும் மக்கள் நம்புவாங்க. நான் இவிஎம் வச்சு ஜெயிச்சா கூட மக்கள் நம்பணும்ல, மக்கள் நம்புற மாதிரி வரணும்னா விஜய் கூட்டணிக்கு வரணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்பதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். தனி அறுதி பெரும்பான்மை பெற விடாம திமுகவை 90 சீட்டுக்குள்ள குறைச்சு ஏடிஎம்கே 70, பிஜேபி 30, விஜய் 20, எவ்வளோ ஆச்சு? 120ங்க. 70, 30, 20. 70 எடுத்தா ஏடிஎம்கே 70 எடுத்தா ஏற்கனவே ஏடிஎம்கே 70 எடுத்திருக்கு. ஓகே, ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுவோம் நம்ம. பிஜேபி 30 எடுத்தா ஆமா விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதனால 30 சீட்டு பிஜேபி வந்துடும், பிஜேபி கூட்டணி வச்சு வந்திருக்கோம் நம்பிடுவோம். 20 சீட்டு விஜய்க்கு. அப்போ வந்தாச்சுன்னா என்னாச்சு? அப்ப யாரு எடப்பாடியா முதல்வர்? எடப்பாடி முதல்வர் கிடையாது. அமித்ஷா யார சொல்றாரோ அவர் தான் முதல்வர். முடிஞ்சு போச்சா? இப்போ விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. யாரா இருந்தா என்ன, அமித்ஷாவோட அடிமை தானே இருக்க போறான். யாரா இருந்தா என்ன, அது விஜயா இருந்தானே, பிஜேபி காரனா இருந்தானே, அல்ல எடப்பாடியா இருந்தா. அண்ணாமலை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு, ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. 30 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? ஏங்க இல்லைங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் 30 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இருந்தாங்க வந்து பீகார்ல ஜெயிச்சாங்க, வாய்ப்பு இருந்தா ஹரியானால ஜெயிச்சான், வாய்ப்பு இருந்தா வந்து டெல்லியில ஜெயிச்சான், வாய்ப்பு இருந்தா வந்து ஒடிசால ஜெயிச்சான். ஜெயிப்பாங்க, அவ்வளவுதாங்க. நம்பர் பர்சன்டேஜ் காமிச்சாச்சு. போன எலெக்ஷன்ல 11.5% காமிச்சாச்சு. இத்தனை தொகுதியில நாங்க வந்து 2ஆம் இடம் வந்தாச்சு. இத்தனை தொகுதியில் 2ஆம் இடம் வந்தது வந்து போகஸ்ன்னு சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொன்று, அதிமுகவினுடைய ஓட் பேங்க். அது தனியாக நின்னா பிஜேபிக்கு யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பிஜேபி 30 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ரெண்டாவது கேள்வி. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஓட்டு இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு போடுற அளவுக்கு அறிவாளிகள் இருக்காங்களா தமிழ்நாட்டில் அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. 3 கேள்விக்கும் விட என்னன்னா இவிஎம் தான் விட. யார் நீங்க ஓட்டு போடுறீங்களோ போடலையோ இவிஎம்ல ஓட்டு போடப்படும். ஓட்டு இவிஎம் தானா போட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதும். நீங்க வாட்டில் இவிஎம்ல போய் என்ன வேணா யாருக்கு வேணாலும் போடுங்க, யாருக்கு வேணாலும் குத்துங்க, உங்க சின்னத்துக்கு பிடிச்ச சின்னத்துக்கு குத்துங்க. இவிஎம் வந்து அது இவிஎம் இஷ்டத்துக்கு அது யாருக்கு ஓட்டு போடணுமோ அது போட்டுக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போட்டு அது யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அந்த சிம்பிள் லோடிங் மெஷின் டைம்லேயே சொல்லிடுவாங்க, இந்த சிம்பிள் தான் அதிகமான ஓட்டு விழுகணும்னு. அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு விழுந்துடும். 5%, 10% கூட விழுந்துடும் இந்த சிம்பிளுக்கு அப்படின்னு. எல்லா தொகுதியிலையும் 5%, 10% கூட விழுந்து ஜெயிப்பாங்க. இதுதான் நடந்துச்சு பீகார்ல. அது நடக்க போகுது. அது பல்வேறு விஷயங்களை அதை செயல்படுத்தணும்னா இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுக்கு தான் இந்த கூட்டணி இல்லைன்னா கூட்டணியே தேவையில்லை அமித்ஷாவுக்கு. இன்னைக்கே நாளைக்கே அவர் ஏற்கனவே எலெக்ஷனே தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா அமித்ஷா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எலெக்ஷன் கமிஷன் ஏப்ரல்ல ஆட்சி அமைஞ்சிரும்னு சொல்லிட்டாரு. ஏப்ரல் ஆட்சி அமைஞ்சிரும் சொன்னாருன்னா மார்ச்ல எலெக்ஷன் வரணும். அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாலேயே தேதியை அனௌன்ஸ் பண்ணவர் அமித்ஷா. அப்ப நீங்க அதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? இந்த தேர்தலை எப்படி நம்புவீங்க? இந்த தேர்தல் நடத்தினா நடத்தாம நான் ஓட்டு போட்டேன்னா போட்டாம போகணும். புரியுது. கண்டிப்பாக இந்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வராதுன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க. அமித்ஷாவினுடைய கனவுப்படி திமுக ஆட்சிக்கு வராது, மக்களின் எண்ணப்படி திமுக ஆட்சிக்கு வரும். ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவும் நடக்கலாம். பல்வேறு விஷயங்களை குறிப்பாக நியூஸ் டுடே தமிழுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் எல்லோருக்கும் பகிருங்க.